ஆடி அமாவாசையை ஒட்டி புனித தலங்களில் நீராடும் பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக திருவாரூர் மாவட்டத்திற்கு வந்தடைந்த மேட்டூர் அணை நீர். மூணாறு தலைப்பிலிருந்து வெண்ணாற்றுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட முண்டக்கை சூரல் மலையில் மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி நேரில் ஆய்வு. மீட்பு பணிகள் தொடர்பாக விளக்கிய ராணுவ வீரர்கள். கேரளாவில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவைப்படும் நிவாரணப் பொருட்கள். மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களுக்கு வரும் பொருட்கள் முகாம்களுக்கு பிரித்து அனுப்பி வைப்பு. கேரளாவில் நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 357ஆக அதிகரிப்பு. 205 பேரை தேடும் பணிகள் தீவிரம். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள வயநாட்டில் 6வது நாளாக தொடரும் மீட்பு பணி. மண்ணால் மூடப்பட்டுள்ள வீடுகளில் சடலங்கள் உள்ளனவா என ஆய்வு. நிலச்சரிவுக்கு 5 கோடி ரூபாய் நிவாரண நிதி வழங்கிய தமிழ்நாடு அரசுக்கு பினராயி விஜயன் நன்றி. தமிழ்நாட்டின் ஆதரவு தங்களது மறுவாழ்வு மற்றும் மறுகட்டமைப்பு முயற்சிகளுக்கு பெரிதும் உதவும் என்று எக்ஸ் தளத்தில் கருத்து. வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 100 வீடுகளை கர்நாடக அரசு கட்டித்தரும். முதலமைச்சர் சீதாராமையா அறிவிப்பு. வயநாடு பாதிப்புகளை காண ஓடி சென்ற ராகுல் பிரியங்கா தூத்துக்குடிக்கு வராதது ஏன்? நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவருடைய உடன் பிறந்த சகோதரி பிரியங்கா எல்லாம் ஓடி வந்து பார்க்கறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி தான். நீங்க 1 கோடி உங்க தொகுதிங்கிறனால நிவாரண நிதி அறிவிக்கிறீங்க. அது மாதிரி நாங்க தூத்துக்குடியில் இந்த பெருவெள்ளத்தில் செத்து மிதக்கும் போதெல்லாம் நீங்க ஒண்ணுமே செய்யலையே. எல்லை தாண்டியதாக தமிழ்நாட்டை சேர்ந்த 4 மீனவர்களை கைது செய்தது இலங்கை கடற்படை. ஜெகதாப்பட்டினத்திலிருந்து சென்ற மீனவர்களின் படகும் பறிமுதல். சென்னையில் விதிகளை மீறி செயல்பட்ட 5 தனியார் நட்சத்திர ஹோட்டல்களின் மதுபான கூட உரிமங்கள் ரத்து. வெளிநபர்களை மது அருந்த அனுமதித்ததால் பார்களை தற்காலிகமாக மூடவும் அரசு உத்தரவு. பீகார் முதலமைச்சர் அலுவலகத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை. ஒலிம்பிக் ஆடவர் ஹாக்கி காலிறுதியில் பிரிட்டனுடன் இந்தியா மோதல். இன்று பிற்பகல் 1:30 மணிக்கு போட்டி தொடக்கம். ஒலிம்பிக் குத்துச்சண்டை 71 கிலோ பிரிவு காலிறுதியில் தோற்ற பதக்க வாய்ப்பை இழந்தார் நிஷாந்த் தேவ். இன்று நடைபெறும் மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்கும் லவ்லினா மீது பெரும் எதிர்பார்ப்பு. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையில் இன்று 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. இந்தியா முன்னிலை பெறுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. மேக வெடிப்பால் இமாச்சலம் குழு மணாலியில் 9 பேர் பலி, 45 பேர் மாயம். மேற்கு வங்கம், குஜராத், மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல வட மாநிலங்களிலும் கொட்டி தீர்க்கும் கனமழை.
சோமாலியாவில் கடற்கரையோர உணவகத்தின் மீது தீவிரவாதிகள் தற்கொலை படை தாக்குதல். 37 பேர் உயிரிழந்த நிலையில் 200க்கும் அதிகமானோர் காயம். நான் இருக்கக்கூடிய இடத்துல தான் நிலச்சரிவு ஏற்பட்டது. அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தினுடைய கோர காட்சிகளை நீங்க பார்க்கலாம். அங்கிருந்த மக்கள் கூச்சலிட்டு தங்களை காப்பாற்ற யாரும் இல்லையா கடவுளே என கூறும் அந்த குரல் சத்தம். നിങ്ങളൊക്കെ ആരേലും ഈ ഫോൺ ഓണാക്കുക, ഞങ്ങളെ ഒന്ന് രക്ഷിക്കണം ദൈവമേ. வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட சூரல்மலை, முண்டக்கை, பூஞ்சேரி மட்டம் பகுதிகளில் மத்திய அமைச்சரும் நடிகருமான சுரேஷ் கோபி நேரில் ஆய்வு செய்து வருகிறார். கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் ரகுவரன். தற்போது மீட்பு பணிகள் என்ன நிலையில் இருக்கின்றன? அது குறித்த விவரங்கள். ஆறாவது நாளாக இந்த வயநாடு பகுதியில் இந்த சூரல்மலை போன்ற பகுதிகள் எல்லாம் இந்த மீட்பு பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சூரல்மலை பகுதிகள் எல்லாம் அந்த சடலங்களை தேடும் பணிகள் ஓரளவுக்கு முடிந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த இடிபாடுகளை சரி செய்வதற்கான பணிகள் தற்போது தொடங்கி இருக்கிறது. ஏராளமான தன்னார்வலர்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க தொடர்ச்சியாக. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தற்போது மத்திய இணை அமைச்சர் சுரேஷ் கோபி கூட இந்த பகுதிக்கு எது போன்ற பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இருக்கக்கூடிய சூரல்மலை பகுதியில் 600 வீடுகள் மொத்தமாக அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று முண்டக்கை பகுதியில் 540 வீடுகள் அடித்து செல்லப்பட்டிருப்பதாக கணக்கெடுத்திருக்கிறது கேரள அரசாங்கம். இதுவரை பார்த்தீங்கன்னா 357 பேர் வரை இறந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக கேரள அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது போன்ற பெரிய பெரிய ஜேசிபிகள்லாம் நிறைய தேவைப்படுறதுனால நம்ம தமிழகத்தில் இருந்தும் சரி, பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சரி, இந்த பெரிய பெரிய ஜேசிபிகள்லாம் தற்போது பணியை தீவிரப்படுத்தி இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் ஏராளமான தன்னார்வலர்கள் தேவைப்படுறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்டோர் இன்னும் முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை தயாரிப்பதிலிருந்து கூட ஆள் இல்லாமல் இருக்காங்க. அதனால அந்த உணவுப் பொருட்கள் நிறைய தேவைப்படுது. குழந்தைகளுக்கான பொருட்கள், வயதானவர்களுக்கான மருந்துகள் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மீட்பு, அதாவது இந்த சம்பவம் நடந்த இடத்துல, நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்துல சடலங்களை தேடுவதற்காகவும் நிறைய வாலண்டியர்ஸ் வராங்க. அவங்க நம்ம தமிழகத்திலிருந்து வந்த ஒரு வாலண்டியர்ஸ் கூட நம்ம கூட இருக்காரு. இங்க எப்போ வந்தீங்க, என்ன மாதிரியான பணிகளை இங்க பார்த்துட்டு இருக்கீங்க? வணக்கம் சார், என்னுடைய பேர் மணிமாறன். நேற்று தமிழ்நாடு தன்னார்வலர் குழு மூலமா நாங்கள் வந்திருக்கிறோம். நேற்று நாங்கள் வந்தோம் சார். இன்னைக்கு 2வது நாள். நாங்கள் பார்க்குற அந்த ஒவ்வொரு இதோட இத்தனை வருஷமாக இல்லாத ஒரு நிலச்சரிவு இந்த வருஷம் ஏற்பட்டிருக்கு சார். நாங்கள் ஒவ்வொரு காலடியிலையும் ஒவ்வொரு காலடியிலையும் என்னென்ன பணி இங்க பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நாங்கள் குறிப்பாக எங்கள் தேவையற்ற இந்த பிளாஸ்டிக் பொருள் அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுறோம் சார். நாங்கள் அதேமாரி அந்த சிலிண்டரு, அந்த ராணுவத்துக்கு கூட நாங்கள் உதவிகளாம் பண்ணுறோம் சார். அவங்களுக்கு தொடர்ந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஏராளமான தன்னார்வலர்கள் இன்னைக்கு சண்டேன்றதுனால நிறைய பேர் வந்திருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைப்பதற்காக இங்கே ஒரு கேரள அரசாங்கத்தின் சார்பாக ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுற இடம் வச்சிருக்காங்க. அனைவரும் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிட்டா அவங்களுக்குன்னு ஒரு பகுதி ஒதுக்கக்கூடிய பகுதிகளில் அவங்களுக்கு ஒதுக்கக்கூடிய பணிகளை அவங்க செய்வதற்காக பணிகள் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. பணிகளை தீவிரப்படுத்தணும். ஏன்னா நிறைய பேர் கேம்ப்ல இருக்காங்க. அவங்களுக்கான தேவைகள் நிறைய இருக்கிறதுனால தொடர்ந்து இந்த மீட்பு பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. களத்திலிருந்து விரிவான தகவல்களை வழங்கியிருக்கிறீர்கள் ரகுவரன். நன்றி.